எங்களோட ஹனிமூன் முடிஞ்சது, நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் இப்போ ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் திருமணம் முடிஞ்சு ஹனிமூனுக்காக தாய்லாந்து போயிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய தெசியம் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் தங்கியிருந்தாங்க. இந்த ஹோட்டலில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் அடித்த லூட்டிகள் எக்கச்சக்கங்க. அந்த ஹோட்டலில் எடுத்துக்கொண்ட சில புகைப்படங்கள்லாம் டெய்லி பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. திருமணத்தின் போது நயன்தாரா வந்து எக்கச்சக்க நகைகள் வந்து போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு நகைக்கும் இத்தனை லட்சமா அப்படின்னு சொல்லி வியக்கிற அளவுக்கு அதோட விலைகள்லாம் இருந்துச்சு. வெளிநாடு போன நயன்தாரா வந்து கழுத்தில் வெறும் மஞ்சத்தாளி மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இது வந்து எல்லாத்தையுமே ஆச்சரியத்தில் மூழ்கடிச்சுது. இப்போ அந்த ஹோட்டலில் வெளில கிளம்பும் போதும் சரி, அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய நிறைய ஃபோட்டோஸ் வந்து அவங்க வந்து பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த ஹோட்டல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுடைய ஒரு டூர் அப்படின்னு சொல்லி சில வீடியோக்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. நேற்று கூட நயன்தாரா வந்து வளைச்சு விக்னேஷ் சிவன் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ இவங்களுடைய ஹனிமூன் டைம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போது அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்புறாங்க. அது சம்மந்தமான சில வீடியோக்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்கள வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அந்த ஹோட்டலில் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் விஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு கார்டில் நிறைய பேர் எழுதி சைன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் விக்னேஷ் சிவன் வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஹனிமூன் முடிஞ்சது, இனி அதுக்கு மேலே நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் அவங்கவுங்க படப்பிடிப்பில் பிஸி ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது.